ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு தானே வந்தீங்க. சண்டே என்ன டின்னர்? சண்டே என்ன டின்னர்? தமிழ் பாஸ். இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க பாஸ், தமிழில் கமெண்ட் பண்ணுங்க பாஸ். வணக்கம் வணக்கம் மேடம். ரெண்டாவது லைக்கே போட்டிங்களா? வாங்க வாங்க. ஹாய், மதிய வணக்கம். மதிய வணக்கம். வாங்க, உங்களாம் தேடிட்டு இருந்தேன். வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடல. இந்த அத்தை சொத்தை எல்லாம் பேசாதீங்கப்பா, புரியுதா? சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? சாம்பார் சாதம். கோயிலில் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். அன்னதான சாப்பாடு. அக்கா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு வச்சிருக்கேன். தெரியும். எந்த ஊர்? நெல்லை. அங்கே பாருங்கள், அத்தேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பதிலாக கமாண்ட் ஒருத்தர் எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்கள். பாலகிருஷ்ணனா பாலசுப்ரமணியனா ஏதோ ஒரு பேர். குட் ஈவினிங் அம்மா. குட் ஈவினிங். இன்னைக்கு நான்வெஜ் இல்லையா? நான்வெஜ் நேற்று சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நான்வெஜ் இல்லை. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? சாப்பிட்டாச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம். உங்கள் வயசுக்கு என்ன கூட முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டாச்சா? வயசு 20. சரி. சூப்பர் சாப்பாடு. சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்து தான் குத்துவிளக்கு ஏற்றணும். சரி ஏற்றிக்கணும். மகாலட்சுமி, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாரையும் கூப்பிடுங்க வந்தா. சாப்பிட்டாச்சா கூட கேட்கல. இன்னைக்கு வரைக்குமா சாப்பிடாம இருப்பீங்க நீங்கள்? அது இன்னைக்கு சண்டே வேறு. ஃபுல் கட்டியிருக்க மாட்டீங்க. மகாலட்சுமினால் குத்துவிளக்கு ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்துவிளக்கு எரியும். அது சரிதான். இனிய குடியரசு தன்று இனிய மாலை வணக்கம். வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டில் யார் இருக்காங்க?